அனைவருக்கும் இனிய நல் வணக்கம். நூலகம் ஒருவருடைய வாழ்க்கையை உயர்த்தும், நூலகத்தோடு வாழ்ந்த மனிதர்களை பற்றிய ஒரு சில செய்திகளை நாம் பார்க்கலாம். வீட்டிற்கோர் நூலகம் அமைப்போம் என்று சொல்லியவர் பேரறிஞர் அண்ணா. எங்கு ஒரு நூலகம் திறக்கப்படுகிறதோ அங்கு ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்பார் விவேகானந்தர். அப்படிப்பட்ட நூலகத்தினுடைய இன்றியமையாமையை உணர்ந்த தலைவர்கள் பலர் தங்களுடைய வாழ்க்கையை சாதனைகளாக்கி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் நூலகம்தான். ஆபிரகாம் லிங்கனை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் படிக்கக்கூடிய காலத்தில் மிகவும் வறுமை, படிப்பதற்கு நூல்கள் கிடைக்காது. நூல்களை கடனாக பெற்றுதான் பல நூல்களை எல்லாம் அவர் கற்றார். அப்படி ஒரு நாள் அவர் படிப்பதற்காக ஒரு பெரிய பணக்காரருடைய வீட்டிலிருந்து 3 புத்தகங்களை வாங்கி வருகிறார். 3 புத்தகங்களை வாங்கி வந்து இரவு நேரம் என்பதால் வெளியில் இருக்கக்கூடிய ஜன்னலுடைய அந்த வெளிச்சத்திலிருந்து வரக்கூடிய ஒளியை வச்சு அந்த நூல்களை அவர் படிக்கிறார். அப்படியே படிச்சுட்டு அந்த நூல்களை அங்கேயே வச்சுட்டு தூங்கிடுறாரு. இரவு முழுவதும் மழை பெய்து அந்த நூல் எல்லாம் முழுவதும் நனைஞ்சு நாசமாகி விடுகிறது. அதுடா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப கவலையோட ஆபிரகாம் லிங்கன் அந்த நூலை எடுத்துட்டு போறார். எடுத்துட்டு போய், ஐயா, அந்த நூல்களை உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனேன், இந்த மாதிரி இரவு நேரத்தில் நான் படித்தேன், ஜன்னல்கிட்ட வச்சேன், அது மழையில் நனைஞ்சு ஊறி போயிடுச்சு, தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டாராம்மா. உடனே அதற்குரிய தொகையை நீ கட்ட வேண்டும் அப்படின்னு அவரு சொன்னாராம்மா. உடனே, ஐயா, எங்கிட்ட காசு இல்லை, நாங்கள் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறாங்க. 3 புத்தகத்திற்காக 3 நாள் எங்களுடைய வயலில் நீ உழைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க ஐயா, நான் உழைக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஆபிரகாம் லிங்கன் வயல்ல உழைக்கிறாங்களாம். அப்படி வயல்ல என்ன வேலை அவர் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியுங்களா? மாடுகளுக்கு பதிலாக ஏற்கருவியில் தன்னுடைய தோளில் சுமந்து உழவு கருவியாக, உழவு மாடாக வேலை பார்த்து அந்த 3 நூல்களுக்குரிய தொகையை அடைத்தவர் ஆபிரகாம் லிங்கன். அந்த வேலை முடிஞ்சதே அவரு போய் அந்த கொடுத்த அந்த சேதமடைஞ்ச நூல்களை திருப்பி அவரு வாங்கிட்டாராம்மா. நான் இந்த நூலுக்குரிய தொகையை உழைத்து விட்டேன், ஒரு மாடு செய்ய வேண்டிய வேலையை நான் செய்து விட்டேன், அதனால் அந்த நூல்களை நானே திருப்பி எடுத்து செல்கிறேன், நூலுக்குரிய தொகை உனக்கு கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரர்கிட்ட சொல்லி நூல்களை வாங்கிட்டு போய் மீதி பக்கங்களையும் காய வச்சு படிக்கிறாராம்மா. அப்போதான் அவருடைய மனசுல பலர் படிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடியவங்களுக்கு நூல்கள் வாங்குவதற்கு வசதி இருக்காது, ஆனால் வசதி இருக்கிறவங்கள்ட்ட நூல்கள் வாங்குற பழக்கம் இருக்காது. அப்படி நூல்கள் வாங்கினாலும் அது அலங்கார பொருட்களாகத்தான் அவங்க வச்சிருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போதான் அவருடைய மனசுல ஒரு தோன்றிய எண்ணம் தான், எல்லாரும் பயன்படுற மாதிரி கட்டணம் இல்லாமல் இலவசமா படிக்கிற மாதிரியான நூலகங்கள் வேணும் அப்படிங்கிறத மனசுல அவரு உணர்ந்தாராம். அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் தன்னுடைய ஆட்சி காலத்துல நிறைய நூலகங்களை அவரு திறந்து வச்சாருங்களாம். அதே மாதிரி ஒரு அறிவியல் அறிஞர், அவருடைய எண்ணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, எப்போதுமே அவர் நூலகத்துல தான் இருக்கணும்னு ஆசைப்படுவார். உலகத்திலேயே இருக்கக்கூடிய சொர்க்கம், உண்மையான சொர்க்கம் எது அப்படின்னா அது நூலகம் தான் அப்படின்னு அவரு அடிக்கடி சொல்லுவாராம். நூலகத்திற்கு முதல் ஆளா போயிடுவார். காலையில நூலகர் வருவதற்கு முன்பே வெளியில உட்கார்ந்து இருப்பார், நூலகத்திற்குள்ள போவார். போய் மதிய உணவு இடைவேளைக்கு கூட செல்லாமல் ஒரு டம்ளர் தண்ணி அப்படியே குடிச்சிட்டு உட்கார்ந்து நூல்களை படிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருப்பாராம். அவருடைய கடைசி ஆசை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, நான் நூலகத்திலேயே இருந்து நூலகத்திலேயே என்னுடைய ஆன்மாவை நான் விட்டு செல்ல வேண்டும், ஏனெனில் இங்குதான் சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு அவரு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாசகம். தினமும் அந்த மாதிரியே நடக்கும். என்ன நடக்கும்னா, தினமும் காலைல முதல் ஆளா வருவாரு, உணவு இடைவேளைக்கு போக மாட்டாரு, மறுபடியும் படிச்சுட்டே இருப்பாரு. இரவு நேரம் ஆயிடும், பணியாளர்கள் ஐயா, நாங்க நூலகத்தை க்ளோஸ் பண்ணணும், நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அதுக்கப்புறமேல் தான்
அவர் வெளியில வருவாராமா. அப்ப அந்த மாதிரி இருந்த ஒரு நிலையில ஒரு நாள் என்ன ஆயிடுது அப்படின்னா, இரவு ரொம்ப நேரமா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு. ஐயோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒவ்வொரு நாளும் இவரை போய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எந்திரிச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கோம். சரி கொஞ்ச நேரம் படிக்கட்டும்னு ஒரு 2 மணி நேரம் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இருந்தாலும் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போய் நம்ம அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு போறாங்க. ஐயா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நூல் படிச்சு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கிட்ட இருந்து பதில் வரல. அவர் கண்கள் விழித்திருக்கு, நூல்கள் திறந்திருக்கு. உடனே அவர் தொட்டு பார்க்குறாங்க. அவர் அப்படியே தலை சாஞ்சு கீழே விழுந்துடுறாரு. அப்பதான் அந்த பணியாளர் நினைக்கிறாரு, அவருடைய உயிர் படிக்கின்ற போதே பிரிஞ்சிருச்சு. அடிக்கடி அவர் நம்மள்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நூலகம் சொர்க்கம், இங்குதான் என் ஆன்மா இருக்கணும், இந்த இடத்துல தான் என்னுடைய ஆன்மா பிரியணும் அப்படிங்கிற விஷயத்த அடிக்கடி சொன்னாரு. அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த நூலகர் கண்ணீர் விட்டாராமா. நூல்கள் மேலேயும் நூலகத்திலேயே தன்னுடைய ஆன்மாவை விட்டு சென்றவர் யார் அப்படின்னு தெரியுங்களா? அவர்தான் மின் காந்த சக்தியை கண்டுபிடிச்ச மைக்கேல் ஃபாரடே. அந்த பெருமைக்குரிய ஒரு மனிதரை நூலகத்திற்குள்ள தன்னோட உயிர் போகும்னு நினைச்சாரு பாருங்க. அது மிகப்பெரிய ஒரு செயல். அதை இறைவன் நிறைவேற்றிட்டான். உண்மையாலும் சொர்க்கம் நூலகத்துலதான் இருக்கு அப்படிங்கிறத மைக்கேல் ஃபாரடே தன்னுடைய இறுதி நாள்ல நிரூபிச்சிருக்காருங்க. நாமளும் நூலகத்தை பயன்படுத்துவோம், வாழ்க்கையில நல்லபடியான ஒரு நிலைமைக்கு வருவோம். தொடர்ந்து நூலகம் செல்வோம், நூல்களை படிப்போம், சாதனையாளர்களாகவும் பெரிய அறிஞர்களாகவும் பெரிய மேதைகளாகவும் நம்மால் வருவதற்கு நூலகம் மட்டுமே துணை நிற்கும். ஏழைகளுக்கு துணையாக இருப்பது நூலகம்தான். நூல் வாங்குவதற்கு பணம் இல்லை என்று எண்ணி படிப்பை விட்டுவிடாதீர்கள். உங்களுக்கு தேவையான நூல்களை கட்டணம் இல்லாமல் இலவசமாக அரசாங்கங்கள் நூலகத்தில் வழங்குகின்றன. நூலகத்திற்கு செல்லுங்கள், அறிவு புதையலை அள்ளி செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.